இன்னொரு அத்திப்பட்டியா மாறப்போகுதா அரித்தாப்பட்டி கிராமம். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் படி தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக, அதாவது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா மதுரை பக்கத்தில் இருக்கிற அரித்தாப்பட்டி கிராமத்தை தமிழ்நாடு அரசு கடந்த 2022 அறிவிச்சாங்க. பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படிங்கிறது சும்மா சொல்லிட மாட்டாங்க. அங்கே உண்மையிலே அரிய வகை பல்லுயிர்களும் பாரம்பரிய வரலாற்று நினைவு சின்னங்களும் இருக்கணும். அப்படிப்பட்ட மதுரை அரித்தாப்பட்டியில் 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதியில் 5000 ஏக்கரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்காக ஏலம் எடுத்திருக்காங்க. கடந்த நவம்பர் 7ஆம் தேதி. அவங்க வேறு யாரும் இல்லை, வேதாந்தா குழுமத்தோட துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் சிங் நிறுவனம். இந்த வேதாந்தா நிறுவனம் எல்லாருக்குமே தெரியும், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் சம்மந்தப்பட்டவங்க. ஜாம்பியா நாட்டில் இந்த நிறுவனம் காஃபே என்கிற ஒரு ஆற்றை அது கிட்டத்தட்ட அது ஜாம்பியா நாட்டினுடைய முக்கியமான ஆறு. அதை ரிவர் ஆஃப் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை 42 லட்சம் டன் குப்பைகளை அந்த ஆற்றில் கொட்டி அந்த ஆறே ரிவர் ஆஃப் ஆசிட் அப்படின்னு மாற்றக்கூடிய அளவுக்கு அப்படி மாறி இருக்குது. நமக்கு இந்தியாவிலேயும் பெடன் என்கிற ஆற்றை கிட்டத்தட்ட அந்த ஆற்றை ஒரு கழிவுநீர் ஆலைகளுடைய கழிவுநீர் ஓடக்கூடிய ஆறாக மாற்றியது இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு அப்படி ஒரு வரலாறு உண்டு. இந்த ஹிந்துஸ்தான் சிங்க் நிறுவனம் 1966 பொதுத்துறை நிறுவனமாக தொடங்கப்பட்டு 2003 அதை வேதாந்தா நிறுவனம் மாறுறாங்க. இந்த டங்ஸ்டனோட யூஸ் என்னன்னா, குண்டு வல்பில் இருக்கும், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கதிரியக்கத்தில், அப்புறம் அறுவை சிகிச்சை கருவியில் செய்கிறதுக்கு, அப்புறம் சேட்டலைட், இந்த மாதிரியான ஹீட் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஹீட்டை தாங்கிறதுக்கு இந்த டங்ஸ்டன் யூஸ் ஆகுது. இது 1 லட்சம் கோடிக்கு மேலே லாபத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் டங்ஸ்டன் இதை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டன் டங்ஸ்டன் என்பது, அதாவது சுத்திகரிக்கப்பட்டா எந்த அளவு கிடைக்கும்னா 1.5 லட்சம் டன்னு கிட்ட கிடைக்கிற அளவுக்கு இருக்கு. இதுல 42% கர்நாடகாலையும், ராஜஸ்தான்ல 27%, ஆந்திரால 17%, மகாராஷ்டிரால 9%, அதை தவிர்த்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு, ஹரியானா, உத்தரகாண்ட், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்கள்ல ஒரு 5% கிடைக்குது. அதே தமிழ்நாட்டில் ஒரு 1 to 1.5% வரைக்குமான அளவுக்கு தான் இந்த டங்ஸ்டன் என்பது இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன்ல ஒரு 1.5% இருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு சேட்டலைட் தொழில்நுட்பம் மூலமாக ஆய்வுகள் நடத்தப்பட்டு இந்த இடம் என்பது கண்டறியப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாயக்கர்பட்டி பிளாக்னு பேர் வச்சிருக்காங்க. அரித்தாப்பட்டி பக்கத்தில் இருக்க ஊர் தான் இது. ஏன் மதுரை பிளாக் அரித்தாப்பட்டி பிளாக்னு பேர் வைக்காம நாயக்கர்பட்டி பிளாக்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, மதுரை பிளாக் அரித்தாப்பட்டி பிளாக்னு வச்சிருந்தா அது ஒரு பெரிய ஊரோட பிரச்சனை, பெரிய சிட்டியோட பிரச்சனை. அதுவே நாயக்கர்பட்டி பிளாக்னு வச்சிருந்தா அது ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஏதோ ஒரு சின்ன ஊரோட பிரச்சனை, அப்படித்தான் மக்கள் நினைப்பாங்க. பெருசாக சந்தேகங்கள், கேள்விகள், எதிர்ப்புகள் வராது. அதனால தான் நாயக்கர்பட்டி பிளாக்னு இந்த திட்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் சந்தேகங்கள் இருக்காங்க. இன்றைக்கு பெரிதும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினமாக கூடிய அந்த தேவாங்குகள் பரவலாக காணப்படுது இந்த மலையடி வரது. அது போக பார்த்தீங்கன்னா அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அதிகம் வேட்டையாடி கடத்தப்படக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கக்கூடிய அலுங்கெனக்கூடிய எறும்பு திண்ணி வகை உயிரினமும் இங்கே காணப்படுது. இந்த பகுதியில் என்ன மாதிரியான தாவரங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பாலைன்னு சொல்லக்கூடிய இந்த மரம் இயல்பாக இங்கே இருக்கும். இந்த பாறையான நிலப்பரப்பில் நிறைய முள் தாவரங்கள் அதிகமாக இருக்கும். பனை இருக்குது, சப்பாத்திக்கல் இருக்குது, அப்புறம் குரண்டின்னு சொல்லுவாங்க, சுள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த தாவரம் இருக்குது. இது தவிர்த்து நிறைய மூலிகைகள் இந்த பகுதியில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நாம் பயன்படுத்துகிற பிரண்டை இருக்குது. அப்புறம் கொற்றவை, தவ்வை சிலையும் இந்த பகுதியில் இருக்கிற கூழானிப்பட்டி அப்படிங்கிற ஊர்லையும் காண முடியுது. இந்த குடைவரை கோயில் நடுக்கல் பெருங்கற்காலம் அதற்கு அடுத்து வர்ற குடைவரை கோயில். கோயில்களில் முதல் பகுதி இந்த குடைவரை கோயில். மலையை குடைஞ்சு கோயிலை உருவாக்குறாங்க. இது காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 7ஆம் நூற்றாண்டில் இந்த குடைவரை கோயில்கள் தமிழகத்தில் ஆரம்பமாகுது. 6500 7க்குள்ளே ஆரம்பமாகுது. மதுரையில் கிட்டத்தட்ட 10 குடைவரை கோயில்கள் இருக்குது. அதில் முக்கியமான குடைவரை கோயில் இந்த அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில். நாங்கள் அந்த பகுதிக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்க போனப்போ அந்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, ஏன் கையில் கேமராலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டவங்க ஒரு கட்டத்தில் புலம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பாட்டுக்கு இங்கே அது இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து போட்டு போயிடுவீங்க. அதை பார்த்துட்டு நான் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு சொல்லி டெல்லியிலேருந்து அதிகாரிகள் வந்துடுவாங்க. அப்புறம் எங்கள் இடத்த விட்டு வெளியே பற்றி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி புலம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, ஏற்கனவே இந்தியன் மினரல்ஸ் ஏர் புக்ஸில் 50,000 ஏக்கருக்கு இந்த பகுதியில் சேட்டலைட் ஆய்வுகள் நடத்தி அதில் இப்போதைக்கு 5000 ஏக்கருக்கு ஏலம் விட்டுருக்காங்க அப்படின்னு. எங்களுடைய ஆவணம், அதாவது மாங்குளத்தினுடைய ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு மூலியமாக தான் 3 ஆவணங்களில் ஒரு ஆவணங்களை அதை வச்சு தான் நான் ஒரு தமிழ் செம்மொழியாக ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க.
அந்த அதெல்லாம் வந்து அழிஞ்சிரும். இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. அதான் பொது ஆண்டுக்கு முன்பு அப்படின்னு தான் இப்போ நம்ம குறிப்பிட்றோம். இல்லை என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, கணித நந்த ஆசிரிய குவன் கே தம்மம் இத்தா நெடுஞ்செழியன் பணன் கடலன் வழுத்தி கொட்டுபித்த பழி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் வந்து அவரோட அலுவலனாக விளங்கிய கடலன் வழுதி என்பவர் வந்து இந்த படுகையை அமைத்து கொடுத்தார். இந்த மழை நீர் வந்து உள்ளே இருக்காமல் இருக்கிற இந்த விளிம்பு செதுக்கியும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே படுகையும் அமைத்து கொடுத்தாரு அப்படின்றத இது சொல்லுவாங்க. கடலன் வழுதின்றது வந்து வழுதின்றது வந்து பாண்டியனோட பட்டப்பெயராக குறிப்பிடுவாங்க. ஸோ இதில் நெடுஞ்செழியனோட பெயரும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பட்டப்பெயரும் இருக்கிறதா இந்த கல்வெட்டோட சிறப்பு. உலகம் முழுக்க கிரிட்டிக்கல் மினரல்ஸை கண்டறிஞ்சு அதை எடுத்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு 2018 அமெரிக்கா சொல்கிறாங்க. இந்தியாவும் 2021 அமெரிக்கா கூட ஒப்பந்தம் பண்ணி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறதுல இந்த டங்ஸ்டனையும் கொண்டு வராங்க. டங்ஸ்டன் கரைசலாக இருக்கும்போது ஒரு மாசுபடுத்துகிற தன்மை இதில் உள்ளடங்கி இருக்கு. நான் சொல்லலை, ஆய்வுகள் வெளிப்படுத்துது. அது மட்டுமல்ல, இதில் இருக்கக்கூடிய நச்சு தன்மை உயிரியல் ரீதியான பொருட்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் அழுத்தமாக தெளிவா அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 2000 வருடம் பழமையான சமணர் குகைப்பள்ளியும் தமிழ் கல்வெட்டுகளும் இந்த பகுதியில் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக 10ஆம் நூற்றாண்டு கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மகாவீரர் சிற்பமும் அதன் கீழே வட்டெழுத்து கல்வெட்டும் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இந்த வட்டெழுத்து 2 முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்லுது. ஸ்ரீ திருப்பிணையான் மலை பொற்கோட்டு காரணத்தார் பேரால் அச்சனந்தி செய்வித்த திருமேனி திருப்பாதிரிக்குடியார் ரக்ஷை அப்படிங்கிற செய்தியை இந்த கல்வெட்டு சொல்லுது. இந்த கல்வெட்டின் வழியாக இந்த மலையின் பெயர் கலிஞ்சமலை என்று நம்ம சொல்லக்கூடிய இந்த மலையின் பெயர் திருப்பிணையான் குடி என்றும், இந்த ஊரின் பெயர் அரிட்டாப்பட்டி என்று இன்றைக்கு நம்ம அழைக்கக்கூடிய இந்த ஊரின் பெயர் திருப்பாதை குடி என்கிற செய்தியும் இந்த கல்வெட்டு சொல்லுது. நெல்வேலி சிலிவன் அதியன் வெளியன் முலாகை கொடிப்பிதோன் அப்படின்னு இருக்கு. இது அரிட்டாப்பட்டின்ற ஊர்ல இருக்கு. இல்லை என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, திருநெல்வேலியை சேர்ந்த சிலிவன் அதியன் வெளியன் என்பவரால் இந்த விளிம்பு வெட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்றத விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 39B படி பூமியில கிடைக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களும் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற வகையில தான் அரசாங்கம் செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியும் ஒரு வர்க்கத்தினுடைய நலன் ஒளிஞ்சிருக்குன்னு மார்க்ஸ் சொல்லுவார். உலகத்திலேயே வேலையில்லாத இளைஞர்கள் அதிகமா இருக்கிற நாடு இந்தியா தான். அமெரிக்க மக்கள் தொகையை விட இந்தியாவில் வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞருடைய எண்ணிக்கை அதிகம். அப்ப நீங்க சொல்ற வளர்ச்சி யாருக்கானது? இந்த சுரங்க திட்டம் வந்தா இந்த இடங்களை காலி பண்ணிட்டு குடியிருப்புகளை இழந்துட்டு தன்னுடைய கோயில்களையும் தன்னுடைய வழிபாட்டு திருவிழாக்களையெல்லாம் இழந்துட்டு ஊரை விட்டு வெளியேறி அகதிகளாக வாழ வேண்டிய ஒரு உள்நாட்டிலே அகதிகளாக இடம்பெயரும் சூழல் ஏற்படுங்கிறதுனால மக்கள் ஒரு மிகப்பெரிய அச்சத்துக்கு ஆளாயிருக்காங்க. இன்னைக்கு வந்து இப்ப மத்திய அரசு சுரங்கத்துறை அறிவிச்சிருக்கிற ஒரு திட்டம் தான் இதுக்கு இந்த பகுதி மக்கள் வந்து போராட்ட காலத்துல வந்திருக்காங்க. தொடர்ச்சியா பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. முதல் கட்டமா 17/11/2024 பல்வேறு சூழலியல் செயல்பாட்டாளர்கள் இணைந்து பல்வேறு சமூக நல இயக்கங்கள் இணைந்து இந்த பிரச்சனையை பத்தி வெளி உலகத்துக்கு அறிவிச்சாங்க. மிகப்பெரிய அளவுல கனிம வள சூறையாடல் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப செவ்வனே சிறப்பா நடத்திட்டு, அது போக இருக்கிறதுல அதோட கிரைம் ஹிஸ்டரியிலே வந்து ரொம்ப மோசமானது அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல நடந்த மிகப்பெரிய லாபம் பயங்கரமா வயலேட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. மதுரை மாவட்ட கலெக்டரை சந்திச்சு அன்னையில இருந்து இந்த பிரச்சனை வந்து பெரிய பேச்சு பொருளா இருக்கு. அரிட்டாப்பட்டி மக்கள் உடனே களத்துல வந்து போராட்டத்தில் இறங்கினாங்க. அடுத்த கட்டமாக அழகர் கோவில்ல ஒரு 52 கிராம மக்கள் திரண்டாங்க. அடுத்த கட்டமாக அவங்களுடைய முதல் நடவடிக்கை இந்த இடத்துல வல்லாளப்பட்டியில ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்ட கூட்டம் இங்க நடந்துச்சு. அதுக்கடுத்து 2 நாட்களுக்கு முன்னாடி மேலூர்ல ஒரு பெருந்திரள் கடையடைப்பு போராட்டமும், முல்லை பெரியாறு ஒருபோக விவசாயிகள் சங்கம் சார்பாகவும் வர்த்தகர் சங்கம் அதே மாதிரி வக்கீல்கள் சங்கம் எல்லாரும் இணைஞ்சு அந்த போராட்டம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. இதே அரித்தாப்பட்டி பகுதியில தான் கிரானைட் குவாரிகளை எதிர்த்து 2012 அப்ப மதுரை கலெக்டராக இருந்த திரு சகாயம் IAS அவர்கள் உதவியோட அந்த பகுதி மக்களும் அரித்தாப்பட்டிய பகுதியில் போராடி மீட்டெடுத்த வரலாறு உங்களுக்கும் தெரியும். ரிவர் ஆஃப் ஆசிட் என்கிற பெயரை வைகை பெற்றுவிடக் கூடாது. இதில் உடனடியாக தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் தலையிட்டு இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிக்கும். அதனால அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்து எங்களுக்கு எங்க ஊருக்கு வரக்கூடாது. அதை நாங்கள் ரொம்ப ஒரு பணிவாக கேட்டுக்கிறோம். அதனால தயவு செஞ்சு இந்த திட்டத்தை வந்து உடனடியாக மத்திய அரசு ரத்து செய்யணும். மாநில அரசு வந்து இந்த திட்டத்துக்கு எதிராக ஒரு கொள்கை முடிவு எடுத்து வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் உடனடியாக ஒரு தீர்மானத்தை ஏற்றணும். இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மற்றும் தொல்லியல் மண்டலமா அறிவிக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை. 2 பேருமே வந்து விவசாயம் தான் பார்த்தோம். இது மாதிரி இங்க இருக்கவங்க எல்லா பேருமே விவசாயத்தை நம்பிக்கை இருக்கும். அதனால இந்த திட்டத்தை மத்திய அரசு உடனே கைவிடணும்.
மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்கள் இந்த பிரச்சனையை முதல்ல எழுப்புனது அவர்தான். ஒன்றிய அமைச்சரை சந்தித்து இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தெளிவான மனுவை நேரடியாவே சந்திச்சு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான கனிம சுரங்கள்லாம் அமைக்கிறதுக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் படி மாநில அரசுகிட்டே அனுமதி வாங்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 15 டிபார்ட்மெண்ட்ல என்ஓசி வாங்கினா மட்டும்தான் இதுக்கு அனுமதி கிடைக்கும். ஆனா அந்த நிறுவனம் வந்து இன்னும் எங்ககிட்ட விண்ணப்பிக்கவே இல்லை, நாங்க அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க. ஆனா மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் நாங்க இந்த ஏலத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன் அவர்கள் மத்திய அமைச்சரை சந்திச்சு கோரிக்கை வச்சப்போ மக்களை பயப்படாங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ மத்திய அரசு இந்த திட்டத்தையும் ஏலத்தையும் உடனே ரத்து பண்ணி மாநில அரசு சட்டமன்றத்தில் ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மதுரை மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கு. நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும். உன் காட்டை நீ தான் காப்பாத்தணும். காடை வெட்டுறவனை கண்டுக்காம விடுறதும் உன் காட்டை நீயே அழிக்கிறதும் ஒண்ணுதான்.